விஸ்வாசம் படத்தை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டை அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, விஸ்வாசம் திரைப்படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதான். இதுல இருந்து நமக்கு எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, ஜனவரி 10 பேட்டை, விஸ்வாசம் இந்த 2 படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. சரிங்க, விஸ்வாசம் படத்தை பத்தி பேசுவோம். என்ன விஷயம்னா, இந்த படத்தை சென்சார் போர்டு காமிச்சானுங்க. இந்த படத்துக்கு யூ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல எந்த காட்சிக்கும் மியூட் போடவோ இல்ல கத்திரி போடவோ இல்லையா, எப்படி அனுப்பிச்சாங்களோ அப்படியே திரும்பி வந்திருக்கு விஸ்வாசம் திரைப்படம். ஸோ இதுல இருந்து நமக்கு எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் இந்த படத்துல சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு இருந்தா கூட இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை பத்தி இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த படம் எல்லா ஏரியாலையும் வித்தி தீர்ந்துருச்சுங்க. ரிலீஸ் பண்றது மட்டும்தான் பாக்கியம். விஸ்வாசம் திரைப்படமும் பேட்ட திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மாற்றி டெய்லி இந்த படத்தை பற்றின ஏதாவது ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று கூட அஜித் சாரோட நிறைய அன்சீன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது வேட்டி கட்டு பாட்டிலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அடிச்சு தூக்கு பாட்டில் இருந்தும் நிறைய ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிஎஸ்டி வரியை ரொம்ப குறைச்சிருக்கிறதுனால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற பேட்டை மட்டுமா விஸ்வாசம் திரைப்படத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக தேட்டருக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.